ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் அந்த பொண்ணோட அம்மா அப்பா ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாங்க. ஆர்ஃபனேஜ்னு என்ன? குழந்தைகள் காப்பகம். இல்லை, அனாதை குழந்தைகளை எடுத்து நடத்துகிறாங்க. அந்த அம்மா அப்பா நடத்துகிறத அதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் நடத்த வேண்டி இருக்கு. இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கையில் அந்த காப்பகம் வந்துடுச்சு. இந்த பொண்ணு நடத்துது. திடீர்னு ஒரு ஃபோன் வரும். இந்த இடத்துல இந்த கிரவுண்டில் ஒரு சின்ன பொண்ணு பாயை சுற்றி போட்டுட்டு போயிட்டாங்க, உடனே வாங்கன்னு வரும். ஓடணும், அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அந்த குழந்தைய பார்க்கணும், அதை எடுத்துகிட்டு வரணும். அப்படி 6 நாள் குழந்தையிலேருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் எப்படி வேணாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன குழந்தைகள ஒரு 10-15 கிடக்கும், தொட்டிகள் கிடக்கும். அங்கே போனீங்கன்னா 10 தொட்டி எப்போவுமே ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த சின்ன வயசில், மேரேஜ் ஆகி 2 வருஷம் கூட கிடையாது, அந்த சின்ன வயசில் அந்த பொண்ணுக்கு அதை பார்க்கக்கூடிய ஒரு இது வந்துடுச்சு. அந்த பொண்ணு எடுத்த முடிவு, ஆமாம், நானே இத்தனை குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் டெய்லி, எனக்குன்னு ஏன் குழந்தைன்றுச்சு. எவ்வளோ பெரிய சுப்ரீம் முடிவு அது. டெய்லி நானே இத்தனை குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் எனக்குன்னு என்ன எதுக்கு ஒரு குழந்தை வேண்டியிருக்கு? வேண்டியதில்லை. ஒரு முடிவு எடுத்துச்சு பாருங்க. தட் இஸ் இட். நம்ம ஒரு அறியாமையில தான் அந்த டாக்டரை பார்ப்போமா, இந்த டாக்டரை பார்ப்போமா, இந்த டெஸ்ட் பண்ணுவோமா, அந்த டெஸ்ட் பண்ணுவோமா, எல்லாம் செய்கிறதெல்லாம் ஒரு விதமான ஒரு அறியாமை தான். ஆனால் அந்த அறியாமைக்கு காரணம் அன்னைக்கு போட்ட பதிவு. அது ஒரு பதிவை போட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கு என்ன, இது நாம் உருவாக்குனதை பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு வேண்டியது. அதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லைன்னா கூட சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வரணும். அது இருந்தே ஆகணும். மற்றவங்க ஏன் விசாரிக்கிறாங்க? அவங்க ஒன்றும் விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நான் பட்ட கஷ்டத்தை நீ ஏன் படலை அப்படிங்கிறது தான் அவங்க விசாரிக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த நிகழ்ந்தால் சரி, இல்லைன்னாலும் சரி அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றதுதான் உயர்ந்த மனநிலை. விவேகானந்தர் குழந்தை இருந்ததா? சங்கருக்கு குழந்தை இருந்ததா? அவங்கெல்லாம் பெரிய ஆள்கள் இல்லையா? இல்லை, அந்த நிலைக்கு நம்ம வரணும். ஓகே, தென் ஃபைன், அது ஓகே. இப்போ நம்ம உயிர்னா புரிஞ்சுக்கிட்டோம். எதை உயிர்னு சொல்கிறோம்? எதனுடைய சுற்று ஓட்டம்? எதனுடைய சுற்று ஓட்டம்? விண் துகள்களுடைய சுற்று ஓட்டத்திற்கு பெயர் உயிர் ஓட்டம். எப்போ உயிரோட்டம் வந்ததோ உடனே என்ன வந்துருச்சு? அலையும் வந்துருச்சு. அதுலேருந்து வர அலை வருது. அலையில என்ன வந்துருச்சு? ரெக்கார்டும் ஆயிடுச்சு. முதல்ல போட்ட ரெக்கார்டு 2 ரெக்கார்டு ஆயிடுச்சு. அப்புறமாக அந்த பாக்டீரியா இருக்க, அது செஞ்சதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ ரெக்கார்டு நிறையுது, ரெக்கார்டு வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் அது 2ஆக பிரியுது. அப்புறம் இதுக்கு இங்கேயும் ரெக்கார்டு போகுது, அங்கேயும் ரெக்கார்டு போகுது, 2ஆக பிரிஞ்சிருச்சு. அப்புறம் அதது போடுற அலைகள், அதது போடுற செயல்கள் இன்னும் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகி நம்ம பாக்டீரியாவில் இருந்து தாவரமாகி, தாவரம் ரெக்கார்டெல்லாம் போட்டுட்டு, தாவரம் என்ன ரெக்கார்டை போட்டுச்சு? தாவரம் நிலைக்கு வரும்போது அது ஒரு தமம் செஞ்சுட்டு ஒரு சங்கல்பம் போட்டது. தாவரம் போட்ட சங்கல்பம் என்ன? அதுக்கு என்ன கஷ்டம்னா, அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. எந்த இடத்துல தாவரம் பிறந்ததோ அங்கேயே அது வாழ்க்கையை நடத்தணும். அப்படி ஒரு கஷ்டத்தை நீங்கள் நினச்சி பாருங்க. முடியவே முடியாது நம்மளால. எங்கே பிறந்ததோ அங்கே தான் வளரும். அப்போ அதுக்கு சம்மரில் தண்ணி வேணும். தண்ணி அங்கே இருக்கு. என்ன பண்ணும் இது?
நகர்ந்து போக முடியாது, வேற தான் அனுப்பணும். அப்பதான் அதுக்கு உள்ளுக்க இருக்கிற அறிவு, சின்ன அறிவு என்ன பண்ணுது, நகரணும் 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 அப்படின்னு அது போட்ட அந்த இது சங்கல்பத்துல தான் தாவரத்துக்கு அடுத்து வந்ததே புழு நகர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டெவலப் ஆயிடுச்சு டெவலப் ஆயிடுச்சு டெவலப் ஆயிடுச்சு. அது மாதிரி இது மாதிரி இது மாதிரி 5 அறிவு வந்து அதுகள் சில பதிவுகளை போட்டு 6 அறிவு வந்து இப்போ நமக்கு உள்ள எத்தனை பதிவு இருக்கு? நம்ம அலையில் எத்தனை பதிவு இருக்கு? ஏகப்பட்ட பதிவோட வந்திருக்கிறோம். நம்ம யாருக்கிட்ட பதிவை வாங்கணும் ஃபர்ஸ்ட்? இப்படி திரும்பி பார்த்தா கரெக்ட், சிம்பிள். பெற்றோர்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இருந்த பதிவை நம்ம கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வாங்கினதை நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ பெற்றோர்கள்கிட்ட இருந்து என்ன பதிவு இருந்ததோ அதே பதிவு தான் இங்கே வந்துருச்சு. இந்த பதிவு முதல்ல எப்போ ஆரம்பிச்சது? மறந்துடாங்க, பாக்டீரியாவில் ஆரம்பிச்சிச்சு. எப்போ ஜீவன் வந்ததோ, உயிரோட்டம் வந்ததோ, உடனே அலையும் வந்துடுச்சு, பதிவும் வந்துடுச்சு. இப்போ அது பெருகி 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 நமக்குள்ளேயும் ஒரு உயிரோட்டம் இருக்கு, நமக்குள்ளேயும் ஒரு அலையில பதிவுகள் இருக்கு. ரைட். இப்போ நமக்குள்ள அலைகள் பதிவு இருக்கிற எண்ணவே முடியாது. அம்மா அப்பா மூலமாக நம்ம வாங்கியிருக்கிறோம். அவங்க அங்கேருந்து வாங்கினாங்க, அங்கேருந்து வாங்கினாங்க, நமக்கு தள்ளி விட்டாங்க. இப்போ இந்த பதிவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பதிவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கணும் கொஞ்சம். எத்தனை மணிக்கு சாப்பாடு விடணும் ஐயா? இதை முடிச்சுட்டே முடிச்சிடலாம், முடிச்சிடலாம். அப்போ நானும் வெளியில் போகணும், இதை முடிச்சுட்டு போகணும். ஓகே. இந்த பதிவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உள்ளுக்க பதிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பதிவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் பார்த்தா, எது மேலே பதிவாயிருக்கு? அலை மேலே தான் பதிவாயிருக்கு. எது அலையாக வருது? எது இப்படி அலையுது? அதில் எதில், எந்த மீடியத்தில் வரக்கூடிய அலை? வெளி. கரெக்டு. நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கணும். எப்படி வந்ததுன்னு கேட்கல, அந்த அலை எது, என்ன மீடியத்தில் அந்த அலை வருது? வெளி. வெளிதானே தெய்வம், வெளிதான் தெய்வம். ஸோ தெய்வம் தான் அலையாக மாறி எனக்குள்ள வந்து அதில் பதிவுகள் இருக்கு. அப்போ எனக்குள்ள இருக்கிற பதிவுகள் அலை மேல வந்திருக்கு, விழுது, பதிவாயிருக்குன்னா எது மேல பதிவாயிருக்கு? தெய்வம் தான் அலையாக வந்திருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தெய்வம் தான் அலையாகி அது மேல அந்த பதிவு. இப்போ எனக்கும் அந்த பதிவுக்கு என்ன சம்பந்தம்னா, எப்போ ஒரு பதிவு நிகழ்ந்ததோ உடனே இந்த அலை என்ன பண்ணும்? அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும், அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு உதாரணம், நீங்கள் இப்போ நேற்று ஒரு ஃபோனில் பேசுகிறீங்க, ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு 50,000 அவருக்கு கொடுத்துருக்கீங்க. 6 மாதத்தில் தரேன்னு சொல்லிட்டு ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு தரமாட்டேங்கிறாரு. நீங்களும் ஃபோனில் பேசுகிறீங்க. அப்புறம் நேற்று கொஞ்சம் கடுமையாக நீங்கள் பேசுகிறீங்க அவர்கிட்ட. அவர் இன்னும் கொஞ்சம் கடுமையாக, ஏமா உங்ககிட்ட இருந்ததுனால தந்தீங்க, இப்போ என்னால் கொடுக்க முடியல, போன வைமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது உங்களை பதிவில் போயிருக்குமோ போகாதா? நீங்கள் கேட்டது பதிவாயிருக்குமா ஆகாதா? பதிவாயிருக்கும். நேற்று அவர் கேட்டார், உங்களுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருந்தது, ஆனால் ஃபோன் வைக்க சொல்லிட்டாரு. ஃபோனும் வச்சாச்சு, ஆக்ரோஷமாக இருந்ததில்ல, அது இன்னைக்கு உங்களுக்கு நினைவுக்கு வருதா இல்லையா? அதே ஆக்ரோஷம் இருக்கா இல்லையா? எந்த செயல் பதிவாக வந்ததோ அந்த பதிவை இந்த அலை என்ன பண்ணும்? ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அதை அப்படியே விட்டுறாது, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் நமது எண்ணங்கள். நம்ம எண்ணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வருது? பதிவிலிருந்து வருது. பதிவிலிருந்து தான் வருது அந்த எண்ணங்கள். நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நல்லது நினச்சிங்க நேற்று காலையில். என்ன நினச்சிங்க நேற்று காலையில்? அக்டோபர் மாதம் போயிடுச்சு, டிசம்பரில் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. நேற்று காலையில் நினச்சிங்க. அதுவும் என்ன பண்ணும்? ரெஃப்ளெக்ட் பண்ணும். இன்னைக்கு மத்தியானத்தில் மறுபடியும் ரெஃப்ளெக்ட் ஆகி அதுக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்களான்னு கேட்கும். அந்த ஆளை ஞாபகப்படுத்தும். டிக்கெட் எடுத்தாச்சா, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லியாச்சா, இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சா அப்படின்னு ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நல்லதையும் ரெஃப்ளெக்ட் பண்ணும், தீயதையும் ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அது. அப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அந்த தெய்வத்தோட வேலை, அந்த தெய்வம் செய்கிறது. ஆக உங்களுக்குள்ள அந்த சுத்தவெளி அலையாக இருந்து உங்கள் பதிவை வாங்குது. அப்புறம் என்ன பண்ணுது? அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணாம்னா கூட ரெஃப்ளெக்ட் பண்ணும். அவன் நேற்று சொன்னான் தொலைகிறான் அப்படின்னு நினச்சி அவன் நினைக்கவே வேணாம் அதை அப்படின்னு நினச்சாலும் அவன் தான் வருவான். அவன் தான் வருவான் திரும்பி. உங்களுக்கு அது மேலே கண்ட்ரோல் இல்லை. அந்த பதிவிலிருந்து வரக்கூடிய அலை மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. உங்களை மீறி அது நினைக்கும். இப்போ இந்த அலைகள் தொகுப்பு, அதாவது பதிவுகள் அடங்கிய இந்த அலைகள் பார்த்தீங்களா, இதற்குத்தான் ஒரு பெயர் வச்சிருக்காங்க. பதிவுகள் அடங்கிய அலைகள், ஜீவகாந்த அலை உள்ளுக்க, இதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. என்ன பெயர்? கரெக்ட். இதுக்கு பெயர் தான் ஆத்மா. ஜீவனுக்குள்ள இருக்கிறதுனால ஜீவாத்மா. ஆமா, ஜீவாத்மா. அப்போ ஆன்மா, ஆத்மான என்ன அர்த்தம்? அலைகள், அதில் இருக்கிற பதிவுகள் சேர்ந்து அதுக்கு பெயர் ஆன்மா. ரைட். மகரிஷி இதுக்கு வேற பெயர் வச்சிருக்காரு. ஆத்மாங்கிற பெயர் ரொம்ப நாளா இருந்திருக்கு, ஆனா மகரிஷி இதுக்கு வேற பெயர் வச்சிருக்காரு. கருமையம். ரைட். இந்த அலை, அதில் ஏற்படுகிற பதிவுகள், இதுக்கு மகரிஷி வைத்த பெயர் கருமையம். கருமையம்னா ரெண்டும் ஞாபகம் வரணும். அங்கே அலை இருக்கு, பதிவுகளும் இருக்கு. ரெண்டுக்கு சேர்ந்ததுக்கு பெயர் தான் கருமையம், அல்லது காலங்காலமாக வைத்த பெயர் ஜீவாத்மா. கரெக்ட். இப்போ இந்த பதிவுகள் என்ன பண்ணுது? அதுலேருந்து எண்ணங்கள் வருது. அதுலேருந்து எண்ணங்கள் வருது. இப்போ நீங்கள் ஒன்று சென்னையிலேருந்து வந்தீங்க, எங்கே வந்து இறங்குனீங்க? கோயம்புத்தூரில் இல்லை திருப்பூர்லையா? திருப்பூரில். அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க. உண்மையிலேயே ஒரு காஃபி நல்லா தான் இருந்தது. எப்போவும் சாப்பிடல, சாப்பிட்டீங்க, ரொம்ப நல்லா தான் இருந்தது, காஃபி சௌகரியமாக இருந்தது. அப்போ நீங்கள் இந்த ஹோட்டலில் காஃபி நல்லா இருக்குது அப்படின்னு பதிவாயிருக்குமா இல்லையா? பதிவாயிடுச்சு. இந்த பதிவு என்ன பண்ணும்னா, உடனே நல்லதா இருக்கா, உடனே செயலுக்கு வர பார்க்கும். இந்த பதிவு செயலுக்கு வர பார்க்கும். ஆக இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க. போகும்போது திருப்பூர் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் ஏர்லியராக போய் அந்த காஃபியை சாப்பிட்டு தான் ட்ரெயினுக்கு போகணும். அந்த செயலுக்கு கொண்டு வர பார்க்கும். ஸோ எதை நீங்கள் அனுபவிச்சீங்களோ அதை செயலுக்கு கொண்டு வர பார்க்கும், மறுபடியும் செயலுக்கு கொண்டு வர பார்க்கும். அதெல்லாம் அந்த பதிவுகளோட வேலை.
ஆக இப்போ ஒரு செயல், எனக்குள்ள நிறைய பதிவுகள் இருக்கு, எனக்கு தெரியும். ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு என்னுடைய நண்பர் வர்றாரு, என் கூட வேலை பார்த்த நண்பர் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இன்னைக்கு நான் ஏடிஎம்மே போக முடியல, பஜாரு போகணும், ஒரு 500 ரூபா இருந்தால் கொடுங்க, நாளைக்கு வந்து தர்றேன் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. நான் என்ன சொன்னேன், அதனால என்னங்கன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்தேன். அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆச்சுங்களா? நைட்டு அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் சார், அவர் வந்து கேட்டால் நீங்கள் ரூபா கொடுத்துருதா? அவர் 500 ரூபா வாங்கிட்டு எங்கே போனான்னு தெரியுமா உங்களுக்கு? போயிட்டு நான் ராத்திரிலாம் ரகலை சார் அவர், இனிமேல் வந்து கேட்டால் அப்படியெல்லாம் கொடுக்காதீங்க சார் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு பதிவாச்சா இல்லையா? பதிவாச்சா இல்லையா? ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவர் மறுபடியும் வர்றாரு, ஒரு 3 மணிக்கு வர்றாரு மறுபடியும். வந்து இதே தான் சொல்கிறார், ஏதோ காரணத்தை சொல்லி ஒரு 1000 rupees இருந்தால் கொடுங்களேன், நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எனக்குள்ள இப்போ ஒரு பதிவு என்ன பதிவாச்சு, அந்த அம்மா திட்டினது அது இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுது. அந்த அம்மா திட்டினது எனக்கு வருது, ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்பா என்ன சொல்கிறேன், கொடுக்க மாட்டேன் சொல்லலாங்கும்போது இன்னொரு பதிவு வருது. உன் ஃப்ரெண்டு கேட்குறான் ஒரு 1000 rupees, அது நீ இல்லைன்னு சொன்னா எப்படி? அப்புறம் இன்னொரு பதிவு சொல்லுது. அப்புறம் இன்னொரு பதிவு இருக்கு, அது எப்படி பொய் சொல்கிறது? பணம் வீட்டில் இருக்கு, எப்படி இல்லைன்னு பொய் சொல்கிறது? இன்னொரு பதிவு வருது. இப்படி ஒரு செயல் நடக்கும்போது பல பதிவுகள் வருது, ஒன்றோட ஒன்று மோதுது, கடைசியில் ஒன்று ஜெயிக்குது. நீங்கள் எந்த செயல் செய்யும்போது பாருங்க, பல பதிவுகள் வரும், வந்து கடைசியில் ஒன்று ஜெயிக்கும். எது ஜெயிக்குதோ அந்த செயல் நடக்கும், அந்த செயல் நடந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், அதனால் அந்த அம்மா திட்டிருக்காங்க இல்லை. அப்போ கடைசியில் இப்படி யோசிச்சு பார்த்து கடைசியில் சொல்லுவேன், சார் நானும் ஏடிஎம் போகலைங்க, கேஷே வீட்டில் இல்லை, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு, காஃபி டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு அப்படியே தாட்டி விட்டுருவேன். ஆக இப்போ இந்த பதிவுகள்லாம் கூடி ஒரு ட்ராமா போடுது பாருங்க, இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டுருச்சு, இல்லை பணம் இல்லைன்னு ஒரு பொய் சொல்லி ட்ராமா போட்டுச்சு பாருங்க. அப்படி இந்த கருமையம் அல்லது ஆத்மா பல பதிவுகள் சேர்ந்து ஒன்று டிசைட் பண்ணுது பாருங்க, இப்படித்தான் சொல்லணும் டிசைட் பண்ணுது பாருங்க. அப்படி டிசைட் பண்ணும்போது அதற்கு பெயர் மனம். எப்போ அதுக்கு பெயர் மனம்? டிசைட் பண்ணும்போது. சாதாரணமாக இருந்த ஆத்மா தான் ஒரு செயலுக்கு டிசைட் பண்ணுது பாருங்க, அப்போதான் அது மனம், அதுக்கு பேர் மனம். ஆக மனம்னாலும் ஒன்று தான், ஆத்மானாலும் ஒன்று தான், கருமையம்னாலும் ஒன்று தான், எல்லாம் அந்த அலைகளும் பதிவுகளும் தான். அப்போ மனம் என்ன பண்ணுது? ஆக்ட் பண்ணுது. இப்போ ஆக்ட் பண்ணி ஒரு பதிலை கண்டுபிடிச்சிருது. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், சென்னையில் ஏதோ ஸ்டேஷன்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே சந்திச்சோம், சார் எங்கள் வீடு பக்கம் தான் சார், வாங்க சார் அப்படிங்கிறங்க. வந்தாச்சு சார், வந்துட்டு 12:30 மணி ஆகுது, சாப்பிட்டு போயிருங்களேன் அப்படிங்கிறீங்க. சரி, சாப்பாடு உட்காந்தாச்சு. நீங்கள் வராத விருந்தாளி வந்திருக்கான்னு சொல்லிட்டு இலையை போட்டு எல்லாம் ரெடி பண்ண உடனே ஒரு அற்புதமான ஜாங்கிரியை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. எங்கள் அப்பாவுக்கு ஜாங்கிரி பிடிக்கும். அப்போ அவருடைய பதிவு எங்கே இருக்கு? அப்பாவுடைய பதிவு எங்கே இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. அப்போ எனக்கு ஜாங்கிரி பிடிக்கும். அந்த பதிவு இப்போ ஜம்ப் பண்ணுது, அந்த பதிவு இப்போ ஜம்ப் பண்ணுது ஜாங்கிரியை பார்த்துட்டு. ஆகா, ஜாங்கிரி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, சாரி நீ எடுக்க போகுது. இன்னொரு பதிவு 2 நாளைக்கு முன்னே தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன், சார் இனிமேல் இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட விட்டுருங்க, ஏற்கனவே ப்ராப்ளமாக இருக்கு, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க சார்
அப்படின்னு சொன்ன அந்த பதிவு உள்ள இருக்கு. இப்போ இது ஜாங்கிரி எடுக்க போகும்போது இந்த பதிவு என்ன செய்யுது? அது ஜம்ப் பண்ணி டாக்டர் என்ன சொன்னார்? கூடாதுன்னு சொன்னார்ல, எடு கையை. அது கையை எடுக்க சொல்லுது. இந்த பதிவு விட மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு தானே இந்த பதிவு போராடுது. அப்போ இந்த கை போகுது. அப்போ இந்த பதிவு என்ன சொல்லுது? நீ படித்தவன் தானா? நேற்று தான் டாக்டர் சொன்னார் நீ படித்தவன் தானா அப்படிங்குது. மறுபடியும் இந்த கையை எடுக்குது. இவ்வளவும் நீங்கள் அடுத்த சாதம் பரிமாறக்குள்ளே நடக்குதுங்க. அந்த கேப்புக்குள்ளே நடக்குது. கடைசியில் எது ஜெயிக்கும்? எது ஜெயிக்கும்? எது ஜெயிக்கும்? எதற்கு அழுத்தம் ஜாஸ்தியாக அது ஜெயிச்சிடும். இல்லை அதாம்மா, எதுக்கு அழுத்தம் ஜாஸ்தியோ அது ஜெயிச்சிடும். நான் டாக்டர்கிட்ட போட்ட சொன்னாங்க, அது எனக்கு அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நோ தேங்க்ஸ். அதை விட எங்கள் அப்பாவுடைய அழுத்தம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சரி ஒரு நாளைக்கு தானே சாப்பிடலாம். ஸோ நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? ஒரு போராட்டமே நடக்குது. அது உங்களுக்கு தெரியல. இதை நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்கிறீங்க. அந்த பதிவு தான் செய்யுது, நீங்கள் செய்யலை. நீங்கள் ஒன்றும் வேணாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா? மத்தியானம் சாப்பிட போகிறீங்களா? ஒரு காய் கூட்டு, இன்னொரு ஊறுகாய், சாதம் பரிமாற்றம்ல. இப்போவே டிசைட் பண்ணுது. நீங்கள் முதல்ல கூட்டை சாப்பிட்றதா, ஊறுகாயை சாப்பிட்றதா, எதை சொல்கிறது முதல்ல? டக்கு 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 டக்குன்னு டிசைட் பண்ணுது. அது சாதம் போட்ட உடனே அது டிசைட் பண்ணுது. டிசைட் நீங்கள் கூட்டு எடுக்கிறீங்க. இது நல்லா இருக்கே, இந்த கூட்டு நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த கூட்டு எடுக்கிறீங்க. சில பேர் கூட்டு எடுக்கலை, சில பேர் அந்த இன்னொரு பொரியல் எடுக்கிறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு டிசைட் பண்ணுது. அது கடைசியில் ஒன்று செஞ்சிருது. அந்த ஒன்று டிசைட் பண்ணும்போது அதுக்கு என்ன பெயர்? மனம். மனம் வந்து டிசைடிங் பண்ணுது. ஸோ when ஆத்மா ஆக்ட்ஸ் இட் இஸ் கால்டு மைண்ட். ஆத்மா செயலில் இறங்கும் போது அதற்கு பெயர் மனம். அதனால தான் நீங்கள் ஒருத்தர் பணம் கேட்டு நீங்கள் தரலைன்னா அவர் என்ன சொல்லுவார்? சார் மனசே இல்லையா அவங்களுக்கும் பாரு. ஆத்மாவே இல்லையான்னு கேட்க மாட்டார். உங்களுக்கு ஆத்மாவே இல்லையா சார்ன்னு கேட்க மாட்டார். உங்களுக்கு மனசே இல்லையா சார்ன்னு பாரு. ஸோ டிசைட் பண்ணும்போது அதுக்கு பெயர் மனம். சரி, இப்போ ஆத்மான்னு என்ன தெரிஞ்சு போச்சு. ஆத்மானா என்ன? எது ஆத்மான்னு சொல்கிறோம்? பதிவுகள் அடங்கிய அலைகளின் தொகுப்புக்கு பெயர் ஆத்மா. சரி, இப்போ ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட பேசுறதாக ஒரு ஒரு சம்பாஷணை பேசுறதாக ஒரு சம்பாஷணை இவர் கேட்கிறாரு. கடவுள்கிட்ட இவர் கேட்கிறார் சம்பாஷணையில். ஒருத்தர் வந்து தமிழில் வேண்டுறாரு, இன்னொருத்தர் வர்றாரு அவர் தெலுங்குல வேண்டுறாரு. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பாஷையெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஒருத்தர் சில பேர் அங்கே போனால் லண்டனுக்கு போனால் இங்கிலீஷில் சொல்கிறாரு. அதனால் இவர் கேட்குறாரு, என்ன கடவுளே உன் பாட்டு ரொம்ப சிரமம்தான், இவ்வளவு லாங்குவேஜும் உனக்கு தெரியுமா? எல்லா லாங்குவேஜும் உனக்கு தெரியுமா? அவங்கவுங்க பாஷையில் பேசிட்டு போகிறாங்களே, உனக்கு புரியுமா அப்படின்னு கடவுள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. கதை. அப்போ அந்த கடவுள் சொல்கிறாரு, என் பாடு ஒன்றும் சிரமமே இல்லைப்பா. அவன் என்ன லாங்குவேஜில் பேசினாலும் முதல்ல அவன் நினைக்கணும்ல என்ன பேச போகிறோம்னு. என்ன வேண்டுனாலும் முதல்ல அவன் நினைக்கணும்ல என்ன வேண்டும்னு நினைக்கணும்ல. அவன் நினைக்கும் போது எங்கே வந்து ரெக்கார்ட் ஆகுது? அலையில் தானே. யார் அலையாக இருக்கிறது? நான் தானே அலையாக இருக்கேன். ஆக அவன் நினைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, எனக்கு லாங்குவேஜ் அவசியம் இல்லைங்க. லாங்குவேஜ் மனிதர்களுக்கு தான், தெய்வத்துக்கு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சொல்லணும் முதல்ல நினைக்கணும்ல.
நினைக்கும் போது ரெக்கார்ட் ஆயிடுச்சுல. அப்போ ரெக்கார்ட் ஆன உடனே நான் தானே ரெக்கார்ட் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு போச்சேன். அதனால கடவுளுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது, வேண்டியதே கிடையாது. நம்ம சொன்னா சொல்லிக்கிற தெய்வ பாஷை இதுதான், இந்த இதில் தான் பாடணும், இதெல்லாம் பேசணும், ஒன்றுமே கிடையாது. மகரிஷி பல மூட நம்பிக்கையில் அடிச்சிட்டாரு. சும்மா சொல்லிட்டு தெரியாதுங்க. இல்லை, நீங்கள் கடவுளை பற்றி, கடவுளையே விட்டுருங்க, அதானே சூரியனை வந்திருக்கு, சூரியன் அதானே வந்திருக்கு. நீங்கள் இங்கே நின்று சூரியனை பெருமையாக பேசுங்க, நாளைக்கு வந்து லேட்டாக வர போகுதா? இல்லை திட்டுங்க, இப்போ இல்லாமல் போக போகுதா? உங்களால், உங்கள் பாடலாலேயோ உங்கள் எண்ணத்தாலேயோ சூரியனை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் பாடி 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 கடவுளையே மாற்றிடுவீங்களா? சூரியனே ஒன்றும் பண்ண முடியல உங்கள் பாட்டு. கடவுள் என்பது உங்களுடைய பாஷைக்கும் உங்களுடைய அபிலாஷைகளுக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் அப்பாற்பட்டவர் அவர். இங்கே தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரம்மஞானிகள், கீழே விழுந்துடக்கூடாது இல்லை? இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஷினுக்கு வருவோம். அப்படி என்றால் கடவுள்கள் நாம் பேச முடியாது, திட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அவரை. அப்படி என்றால் நம்ம கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வி நிற்கும் அங்கே. என்ன பண்ணுறோம் அங்கே, அப்போ அங்கே என்ன நடக்குது அங்கே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அங்கே. அதுக்கும் ஆன்சர் வேணும். நான் காலங்காலமாக போய்கிட்டு இருக்கேமே, அப்போ எங்கே என்ன நடக்குது அங்கே நீங்கள் பேச முடியாது, நாங்கள் என்ன நடக்குது, அப்புறம் அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும் நமக்கு. ரைட், இப்போ சொல்லுங்க, உயிரோட்டம் எப்போ ஆரம்பிச்சது? பாக்டீரியாவில் எப்போ ஆரம்பிச்சது? சுற்று ஓட்டத்தில் அந்த விண்துகள் இருக்கேன் சுற்றி வரும்போதே ஒவ்வொரு விண்துகளும் என்ன பண்ணுது? சுழற்சினால எதை உருவாக்குது? அலை வந்துருச்சு. அலையில ரெக்கார்டும் வந்து 2 ரெக்கார்டை போட்டுருச்சு. அப்போ உயிரோட்டம் வந்த உடனேயே அலை வந்துருச்சு, அப்போ ஆத்மா வந்துருச்சு. அப்போ எது பழையது, எது மூத்தது? கரெக்ட். அதனால மகரிஷி என்ன சொல்வாரு? உயிரின் படர்க்க நிலை மனம். உயிரினுடைய படர்க்க நிலை தான் மனம் ஆகும். ஆக முதலாவது வந்தது எது? உயிர். அதுலேருந்து வந்தது எது? ஆத்மா. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நமக்கு ஆன்சர் கிளியர். உயிரினுடைய படர்க்க நிலை தான் மனம். முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு வரோம். ஐயா ஐயா, உயிர், ஏன்னா உயிர் தான் முதல்ல சுற்றுது. அது சுற்றின பிறகு தான் அலை வருது. அலையில் போய் தான் ஒரு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். உயிர். சரி, இப்போ எது தெய்வம்னு சொன்னோம்? எது தெய்வம்? வெளி. தெய்வம்னா வெளிங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பெயரை கொடுக்கணும், அதுதான் தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க அம்மா மாதா இருக்காங்களே, அவங்க என்ன தெய்வம்னா அவங்களால தான் இந்த பிரபஞ்சமெல்லாம் வந்ததா? என்னுடைய மாதா, என்னுடைய பிதா, என்னுடைய குரு தெய்வீகமானவர்கள், தெய்வாம்சத்தை பொருந்தியவர்கள். அவங்க தெய்வம் அல்ல, தெய்வாம்சம் பொருந்தியவர்கள், தெய்வீகமானவர்கள். ஏன்? அவங்க எனக்கு செஞ்ச நன்மைகள்.
எனக்காக வாழ்ந்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அதனால நான் வந்து அவங்கள வணங்குறேன். நான் வணங்குறது எல்லாமே அந்த தெய்வத்தை மட்டும் சொல்ல முடியாது. ஒரு மனிதரை வணங்குறேன். ஒருத்தர்கிட்ட இப்போ அவசரமாக நாளைக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், பையனுக்கு 1,00,000 டெபிசிட் ஆகுது. ஒருத்தர்கிட்ட போகிறேன், ஈவினிங் வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்? தெய்வமாக வந்தாரப்பா அவர். அவர் தெய்வம் அல்ல, தெய்வீகமானவர் அவர். ஆக தெய்வம் என்றால் ஒரே ஒன்று தான், அது சுத்தவெளி தான். பெருவெளியே தெய்வம். அந்த தெய்வத்து கூட நீங்க பேச முடியாது இல்லை. அதுக்கு உங்க லாங்குவேஜ் கிடையாது, பேச முடியாது. அதை பார்க்க முடியுமா? முடியாது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்குன்னு சொல்றாங்க, இல்லை என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? பார்க்க முடியாது. என்னமா சத்தம் போடுதா? சத்தம் கேட்குதா? கிடையாது. என்னுடைய புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆக தெய்வத்து கூட பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, அது என்ன கேட்கவும் முடியாது, ஒண்ணுமே முடியாது. தெய்வம் என்பது நியூட்ரல். இவங்க எனக்கு வேண்டியவங்க, இவங்க எனக்கு வேண்டாதவங்க, அவங்க யாருமே கிடையாது. எல்லாம் அதுக்கு நியூட்ரல் தான். அந்த தெய்வம் தான் எதுவாச்சு, பஞ்சபூதங்களாச்சு, அதெல்லாம் சேர்ந்து இந்த பிரபஞ்சமாக வந்தது. இதில் உயிரோட்டத்தை ஏற்படுத்திச்சு. இவ்வளவு விஷயங்களை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோமே, பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்கு. அதுவே அந்த பிரபஞ்சமாக மாறி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் அது என்ன செய்திருக்குன்னா, அதை மட்டும் சூக்குமமாக சொல்லி முடிச்சுக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் அது என்ன செய்திருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு பாருங்க, ஸ்டேஷனில் ஒரு எடை பார்க்குற மிஷின் இருக்கு. அப்போ அதில் என்ன எழுதி போட்டிருக்கு? ₹1 காயினை போட்டால் எடை வரும்னு போட்டிருக்கு. அப்போ ஏறி நிற்கிறீங்க, ₹1 காயினை போட்டீங்க, உள்ளுக்கு ஏதோ சத்தம் கேட்குது, கடை கடன் சத்தம் கேட்குது. ரியாக்ஷன் என்ன வருது? ரியாக்ஷன் டிக்கெட் வந்துருச்சு. நான் காசு போட்டது ஆக்ஷன், ரியாக்ஷன் வந்து டிக்கெட் வந்துருச்சு. ஆச்சுங்களா? ஆக்ஷன் தகுந்த ரியாக்ஷன் வருது. ஆச்சுங்களா? இப்போ இப்போ நான் வந்து ஒரு மிலிட்ரிக்கு அப்ளை பண்ணுறேன். அவன் வந்து 60 கிலோக்கு மேலே போகக்கூடாதுங்கிறான். இது 62 காட்டுது, மிஷின் 62 காட்டுது. அவன் 60 கிலோமீட்டருக்கு 60 கிலோ கூட மேலே போகக்கூடாதுங்கிற அவன் கண்டிஷன். இப்போ நான் யாரை திட்டுறது? மிஷினை திட்டுறதா? மிஷின் உருவாக்கி இன்ஜினியரை திட்டுறதா? நம்ம தான் காரணம், மெஷின் காரணம் அல்ல. மெஷினை உருவாக்கிய இன்ஜினியரிங் காரணம் அல்ல, நம்ம தான் காரணம் இல்லை. இப்போ என்னுடைய நுரையீரல் லங்ஸு யார் வந்து இயக்குறது தான்? இந்த காற்று. காற்று வந்து தான் என் நுரையீரலை இயக்குது. இப்போ ஒரு கட்டத்தில் இந்த நுரையீரல் சரியாக இயங்கலை, நான் யாரை பிளேம் பண்ணுறது? காற்றை பிளேம் பண்ணுறதா? காற்றை நான் பிளேம் பண்ண முடியுமா? யாரை பிளேம் பண்ணணும்? என்னத்தான் பிளேம் பண்ணணும்? காற்று வந்து நியூட்ரல். உன் நுரையீரல் நல்லா இருந்தால் நல்லா இயக்குறேன், இல்லைன்னா பார்த்துக்கோ, அவ்வளோதான். அதில் நம்ம வந்து கடவுளை எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த, எனக்கு ஏன் அதை கொடுத்த, புலம்பர்கள் அர்த்தமே கிடையாது. நம்ம தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ கடவுளுடைய ஜாப் என்னன்னா, இங்கே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் கரெக்டாக வச்சுருக்காது. அதான் அது செஞ்சுட்டு நியூட்ரல் ஆகிடுச்சு. நீ எதை கொடுக்குறையோ, ஒரு நெல் விதை கீழே போடுங்க, அந்த இயற்கை என்ன பண்ணுது? மிஷின் என்ன பண்ணுது? அதை எத்தனை மடங்காக பெருக்கி கொடுக்குது? ஒரு நெல் விதையை தான் நான் கீழே போடுறேன், அது எத்தனை நெல்லை மேலே கொடுக்குது? பல 100 நெல்லை கொடுக்குது. ஒரு தென்னை மரத்தை தான் நான், ஒரு தேங்காயை தான் கீழே போட்டேன், அது எத்தனை தேங்காயை கொடுக்குது?
100 தேங்காய் கொடுக்குது எனக்கு. இதுதான் அது செஞ்சிருக்க வேலை. நீங்க எதை கொடுக்கிறீர்களோ அதை பன்மடங்கு பெருக்கி கொடுப்பது தான் இந்த மெஷினோட வேலை. அந்த மாதிரி இந்த மெஷின் அமைச்சிருக்கு அந்த இறைவன். ஆக நான் எதை கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு பெருகி வருது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஆக நான் ஒருத்தருக்கு ஒரு நன்மையை கொடுத்தால் என்ன வரும்? எனக்கு அந்த பன்மடங்கு பெருகி அந்த நன்மை வரும். இது நிச்சயம். இது கடவுளோட அமைப்பு அப்படித்தான். இந்த மெஷின் அப்படித்தான் செய்யப்பட்டிருக்கு. நான் ஒரு தீமையை செய்தால் அதுவும் பல மடங்கு பெருகி எனக்கு வந்து சேரும். ஆகவே இப்போ நான் டிசைட் பண்ண வேண்டியது நான் எதை கொடுக்கணும் தான். நான் எதை கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா எனக்கு எதை வாங்கணும்னா அதை நான் கொஞ்சம் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆக எனக்கு எல்லாரும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஓகே நினைங்க. ஆனால் நீ எதை கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும். நான் அன்பை கொடுத்தோன்னா எல்லாரும் அன்பை. ஆக வாழ்க்கை என்பது நமக்கு எதை அடைய வேண்டுமோ அதை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். அப்படித்தான் இந்த மெஷினை செஞ்சிருக்கு. ஆக இந்த மெஷினை செய்துட்டு அது நியூட்ரல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓம் பாடு, நீ எதை கொடுக்குறியோ வாங்கிக்கோ, திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு அது நியூட்ரல் ஆகிடுச்சு. அதனால் அதை ப்ளேம் பண்ண முடியாது நான். ஏன்னா உனக்கு நீ நல்லதையும் கொடுக்கலாம், தீயதையும் கொடுக்கலாம், அது ஓம்பாடு இல்லை. சில பேர் கேட்பாங்க, சார் தீமையை செஞ்சானா அவன் கையை வந்து பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு. அது நியூட்ரல், எந்த ஆக்ஷனும் அது வராது. அது கொடுக்கறதெல்லாம் நம்ம செயலுக்கு என்ன தரும்? விளைவைத்தான் தரும். ஸோ இந்த தெய்வம் வந்து ஒரு நியூட்ரலானது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவே நமக்கு வந்து சேர்ற மாதிரி இந்த மெஷினை உருவாக்கி இருக்காது. ஆக நம்ம தீமைகளெல்லாம் செய்துட்டு நன்மை வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரைட். இதைத்தான் நீங்கள் பகவத்கீதையில் வியாசர் கொண்டு வந்து வச்சார். பகவத்கீதையில் யார் சொல்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சார்? கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சார் டைலாக. அப்போ தானே எல்லாரும் கேட்பாங்க. இல்லை, இங்கே சாதாரண படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ சொன்னால் தான் கேட்பாங்க, சாதாரண காமெடின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால் வியாசர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய பிரின்சிபலை கொண்டு வந்து கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி வச்சார். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அர்ஜுனன்கிட்ட? நீ எதை செய்யணுமோ செய்யக்கூடாதோ அது உன்னுடைய பாடு, அதுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன். கர்மன் ஏவா அதிகாரஸ்து, அது உனது அதிகாரம், நான் சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். ஆனால் நீ செஞ்சதுக்கான விளைவு வருதே அதை தீர்மானிக்கிறது நான். அதனால் நீ ஜாக்கிரதையாயிரு. விளைவை நீ தீர்மானிக்கிறது இல்லை, இந்த விளைவை தீர்மானிப்பது இந்த பிரபஞ்சம். இப்போ நான் ஒரு கிளாஸ் டம்ளர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், இதை விடணுமா வேணாமா தீர்மானிக்கலாம். ஆனால் நான் இதை விட்டதுக்கு அப்புறமாக நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன வேண்டினாலும் அது கீழே கிரவுண்டு எப்படி இருக்கோ அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். 2ஆவது உடையணுமா 3ஆவது உடையணுமா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். அதனால் கர்மன் ஏவா அதிகாரஸ்து, கர்மாவை செய்யலாமா வேணாமா உனக்கு அதிகாரம் இருக்கு. நான் பழையசுகு மா கதார்ச்சனா, அதை விளைவை தீர்மானிக்கிற பொறுப்பு நீ அல்ல, அதை தீர்மானிக்கிறது நான். இங்கே நான்கிறது நான் செஞ்சு வச்ச மிஷின், அதுதான் தீர்மானிக்குது. எப்படி எடுத்துக்கிறேன்னா கிருஷ்ணன் சொல்கிறதெல்லாம் ரைட்டாக இல்லைன்னு எடுத்துக்கிறணும். ஆமாம், நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ கிருஷ்ணன் சொல்கிறதெல்லாம் ரைட்டானு யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே எல்லாமே ரைட்னு டிக் பண்ணவும் முடியாது. எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. கிருஷ்ணனுக்கு தான் அவ்வளோ பவர் இருந்தது, போர் வராமலே செஞ்சுருக்கலாமே.
எதுக்கு போர் வந்து சண்டை போட்டு எல்லாரும் சேர்த்து இவ்வளோ எதுக்கு பண்ணுவானே இல்லையா? அதெல்லாம் பெரிய கதைகள். அதெல்லாம் அது கேள்வி போனால் பெரிய கேள்வி போய்கிட்டு இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்டால் பெரிய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். செய்ததெல்லாம் ஒரு கதையில் எழுதும்போது ஆசிரியர் எழுதுறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. இப்போ எந்த படமாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் தானே திரைக்கதை வசனம் எழுதுறாரு. அவர் வில்லன் பேசும்போது எப்படி எழுதுவார்? வில்லன் தரங்க தானே எழுதுவார் அவர். அது அவருடைய கருத்து அல்ல, வில்லன் பேசுறதாக எழுதுறாரு அவர் தான். அவர் கருத்து அல்ல, வில்லன் இப்படித்தான் பேசுவான் அப்படின்னு எழுதுறாரு அவர் தான். அதனால அது யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கிரேட்னஸ். அதுதான். அது யாராக இருந்தாலும் சரி. நல்லதுமா, நீங்கள் கேட்டது நல்லதுதான். ஒரு ஒரு சாம்பிள் எடுத்து கொடுத்தீங்க, நல்லதுதான். ரைட். ஸோ நம்ம வாழ்க்கைங்கிறது வந்துட்டோம். இந்த இந்த மிஷினுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை கொஞ்சம் சமுதாயத்துக்கு கொடுத்துடணும். அவ்வளோதான். கொடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை இனிதாக மாறிடும். இப்போ தெய்வத்துக்கிட்ட நான் ஒன்றும் பேச முடியாது. ஆனால் தெய்வமே எதுவாயிருக்கு? தண்ணீரானது தானே. தெய்வம் தானே தண்ணீராயிருக்கு. ஆக இப்போ என்ன பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட் பெஸ்ட் எனக்கு தண்ணீர் தானே, அதுதானே தெய்வமாக இருக்கு. தெய்வம் தானே தண்ணீராக இருக்கு. ஆக தெய்வத்தை நான் பார்க்க முடியல, பரவாயில்ல, தண்ணீரை நான் வணங்குறேன். ஏன்னா அதுதானே தண்ணீராக இருக்கு. அப்போ நான் தண்ணீரை வணங்குறேன் அப்படின்னு நினைச்சவங்க தான் பஞ்சபூதங்களை வணங்க ஆரம்பிச்சு. ஏன்னா அதுதானே பஞ்சபூதமாக இருக்கு. ஆக பஞ்சபூதங்களை வணங்க ஆரம்பிச்சோம். என்னென்ன பஞ்சபூதங்கள்? விண் காற்றை வணங்கணும், நீரை வணங்கணும், நெருப்பை வணங்கணும், நிலத்தை கூட வணங்கணும். நிலத்தை காஞ்சிபுரத்தில் வணங்கணும், நீரை திருவானைக்காவலில் வணங்கணும், நெருப்பை திருவண்ணாமலையில் வணங்கணும், காற்றை காளகஸ்தியில் வணங்கணும். இது விண், பார்க்க முடியாது, சிதம்பரத்தில் வணங்கணும். ஆக நம்ம எதை வணங்குறோம்? தெய்வத்தை வணங்கலை, தெய்வத்தோட எழுச்சி பெற்ற நிலையத்தான் வணங்குறோம். யாரும் தெய்வத்தை வணங்க முடியாது. ஆக நீங்கள் எங்கே போய் என்ன வணங்கினாலும் தெய்வத்தோட எழுச்சி பெற்ற நிலையத்தான் வணங்குறீங்க. வணங்கிட்டு அங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கே என்ன சொல்கிறீங்க? வேண்டுதல். பையனுக்கு விசா கிடைக்கணும், அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணியிருக்கிறான், விசா கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. வேண்டுதல் பண்ணுறீங்களே, வேண்டுதல் பண்ணுறீங்களே. இப்போ நீங்கள் பண்ணுற வேண்டுதலை நான் செஞ்சு வச்ச சிலை கேட்குதா? ஃப்ராங்காக சொல்லுங்க, கேட்குதா நான் பேசுகிறத? கேட்கல. அப்போ நான் ஏன் சொல்கிறேன் போய்? அங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் எங்கே போய் எதை வேண்டினாலும் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அதுகிட்ட சொல்கிறதாக நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது நான் செஞ்சு வச்ச சிலை தான் அது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, உங்கள் மனசுலையே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ப்ரேயர் இஸ் ஆட்டோ சஜஷன். நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்கிறீங்க, இது நடக்கணும், இது நடக்கணும்னு மனசுக்கு சொல்கிறீங்க. ஆக நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க, போய் நேராக போய் ஒரு சிலையை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டோம்னா, ரிப்பீட் பண்ணலை, சங்கல்பத்தை 3 தடவை சொல்லலை, ஒரு தடவை சொல்லிட்டு வர்றீங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே ஒரு சிலை, அங்கே ஒரு சிலை, இங்கே ஒரு இன்னொரு சிலை, இங்கே ஒரு இன்னொரு சிலைன்னா நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்க? பல தடவை சொல்கிறீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருது. எதில்? உங்கள் மனசில். இந்த மனசுக்கு மட்டும் என்ன குணம்னா, எது ஸ்ட்ராங்காக பதிஞ்சதோ அதை நிறைவேற்ற பார்க்கும். அதுதான் சூக்குமம். நீங்கள் ஸ்ட்ராங்காக மனசில் எதை போட்டுட்டீங்களோ அதை நிறைவேற்றிடும். ஆக நீங்கள் சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறீங்க? நம்ம மனசுக்கிட்ட தான் சொல்கிறீங்க. அந்த மனசு ஸ்ட்ராங்காக போட 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 அது நிறைவேற்ற பார்த்துடும். ஆக நான் கோயிலுக்கு போகும்போது நான் வணங்குவது தெய்வத்தை அல்ல, தெய்வத்தோட எழுச்சி பெற்ற நிலையை தான் வணங்குறேன். தெய்வத்தை பார்க்க முடியாது, அதில் எழுச்சி பெற்ற நிலையை தான் வணங்குறேன். இருந்தும்
நான் சொல்லுவது அது கேட்காது. ஆனால் யார்கிட்ட சொல்கிறேன்? என்கிட்ட தான் சொல்கிறேன். அப்படி என்கிட்ட உருக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சிலை தேவைப்படுது. வீட்டிலேருந்து சொல்ல முடியல இல்லை, ஒரு உருக்கமாக சொல்லணும் இல்லையா? அதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்லை, ஒரு இடம், ஒரு சிலை தேவைப்படுது. அதுக்காக நான் அங்கே போகிறேன். தாராளமாக போங்க, போய் சொல்லுங்க, சொல்கிறத சொல்லுங்க. ஆனால் மனசில் என்ன நினச்சிக்கிறனோ இல்லை, நான் என்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு மட்டும் அந்த உண்மையை மட்டும் நினச்சிக்கிறணும். இன்னும் நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டீங்கன்னா, சிறுபிராயத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு சிலை தேவைப்படுது. மேலே வர 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 அதே உருக்கத்தோடு சிலை இல்லாமலே சொல்லிடுவேன். அந்த உருக்கம் வந்துருச்சுன்னா, இப்போ சுதந்திர தினம் வருது, இண்டிபெண்டன்ஸ் டே வருது. அந்த இண்டிபெண்டன்ஸுக்காக பாடுபட்ட ஒரு பெரியவர் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரியவருக்கு கொடியை காட்டினா தான் தேசிய உணர்வு வருமா? கொடி அவருக்கு வேண்டியதில்லை. ஆனால் ஒரு 7 வயசு பையனுக்கு அந்த கொடியை காட்டினா தான் அவனுக்கு உணர்ச்சி வருது. கொடியை குத்திக்கிடாங்கிறோம். ஆக அந்த கொடி யாருக்கு தேவைப்படுது? 7 வயசு பையனுக்கு. ஆனால் அதுலேயே இருந்தார், அவருக்கு வேண்டியதில்லை. ஆக நம்மளும் ஒரு நிலைக்கு மேலே போகும்போது சொல்ல வேண்டியதை நாமளாக சொல்லுவோம். எப்படி? தவத்தில் சொல்லுவோம். தவம் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர். தவம் தான் ப்ரேயர்ல த பெஸ்ட் ஃபார்ம். நம்ம சுய சங்கல்பத்தை நமக்குள்ளேயே சொல்லிடும். ஆக இப்போ எல்லாருக்கும் நம்ம இப்போ வேண்டியது என்னன்னா, அங்கே போய் செலவு பண்ணி, இங்கே போய் செலவு பண்ணி, அங்கே போய் அதை பண்ணி, இதை போய் ரிசர்வ் பண்ணி, அங்கே இடித்து இங்கே சாப்பிட்டு, இவ்வளோ கஷ்டம் இல்லாமல் நமக்கு நாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு நம்ம வந்துடும். வீட்டில் அமைதியாக இருந்து, அமைதியாக என்ன வேணுமோ அதை சொல்லிட்டீங்கன்னா இந்த மனசு அதை நிறைவேற்றும். அப்படி நிறைவேற்றுறதுக்காக ஒரு உபாயம்தான் அந்த சிலை, அவ்வளோதான். வேறு அதை நம்ம சொல்கிறத கேட்க போகிறது இல்லை. அதை போடுறதுக்கு ஒரு உருக்கமாக ஒரு சிலை வேண்டியிருக்கு. அதுதான் அந்த சிலை சரி பண்ணுது. அதனால் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னெல்லாம் ஐடி கம்பெனி வேலை பார்க்குறாங்கல்ல, ஐடி கம்பெனியில் இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி எங்கே போய் வேலை பார்த்தாங்க? அந்தந்த ஆஃபீஸுக்கு போனாங்க. டிசிஎஸ் ஒரு ஆஃபீஸு, அங்கே ஒரு ஆஃபீஸு, இங்கே ஒரு ஆஃபீஸுக்கு சென்னையில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. கொரோனா காலத்துக்கு அப்புறமா இப்போ என்ன, ஆஃபீஸுக்கே போகிறதில்ல. அதுக்கு என்ன பேர் இப்போ? ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஒர்ஷிப் ஃப்ரம் ஹோம். அதான் நமக்கு வேண்டியது, உயர்ந்த நிலை. ஒர்ஷிப் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் மாற்றிக்கங்க, அவ்வளோதான். எங்கேயும் போக வேண்டியதில்லை, எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை, எந்த கூட்டமும் போட வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா அதுதான் அங்கே நடக்குது. அங்கே உண்மையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம தான் நம்மக்கிட்ட சொல்லிக்கிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி எப்படி இந்த மனம் அதை செயல்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், நடந்த நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி இதை முடிச்சுக்கிடலாம். ஒரு நண்பர், அவர் பேர் மணி, நான் பேரை மாற்றிட்டேன், மணின்னு ஒரு நண்பர். அவர் வீட்டு டாக்டர் பொண்ணு பார்த்தாங்க, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் பேசியாச்சு. ஆமாம், பேசியாச்சு, எல்லாம் கொடுக்கல் வாங்கலாம் பேசியாச்சு. இன்னும் ஒரு 2 மாதத்தில் மேரேஜ் வச்சுருக்கு. அந்த முகூர்த்தத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த மணிங்கிறவர் ஒரு 1 லேக் தரணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஒரு 1 லேக் இவர் மற்ற செலவுகளுக்காக கொடுக்குறதாக பேசிக்கிட்டாங்க. சரி, நாள் இருக்குது. இவர் பட்ஜெட்லாம் போட்டு பார்த்தாரு, கொஞ்சம் டெபிசிட் ஆச்சு. அதனால் இவர் என்ன பண்ணார், இவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணினார். அப்பா 2 மாதம் கழிச்சு டாக்டர் மேரேஜ் வருது, அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட பணம் கேட்டாலும் கேட்பேன், கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்போ நீ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் 2-3 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க, இவர் கூட படித்தவர், அவங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்புறம் லோக்கலில் சில பேர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்ன சார் 1 லேக் தானே, உங்களுக்கு எப்போ வேணும்னு சொல்லுங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னே கொடுத்தா போதும்னுங்காரு. வாங்கிக்கங்கன்ட்டார். ஸோ பிரச்சனை முடிஞ்சது. இன்னும் 15 நாளில்
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தரணும், 1 lakh தரணும். ஒரு சாதாரண குடும்பம், கிராமத்தில் சாதாரண குடும்பம் தான். இவர் அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே போய் கேட்குறாரு அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தரலாம் தான் இருந்தேன், ஆனால் எனக்கு வர வேண்டிய பணம் வரல, அதனால இப்போ நான் உங்களுக்கு எப்படி தர்றது அப்படின்னு கையை வச்சுட்டார். அப்போ இவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. இன்னும் 2 நாளில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தரணுமே, 1 lakhக்கு எங்கே போகிறது அப்படின்னு இவருக்கு ஷாக்கு. சாதாரண கிராமத்தில். அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, என்னமோ எப்படி நடந்தாலும் சரி நம்ம குலதெய்வங்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போய் கண்ணீரை விட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன், இல்லைன்ட்டாரு, எனக்கு 1 லட்சம் ஒரு 2 நாளில் வேணும், எப்படி வருமோ தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டார். அந்த சரண்டர் இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கிட்ட சரண்டர் ஆகுறாரு. இப்போ அவர் அப்படி உருக்கமாக நினைக்க 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 அது எங்கே பதிவாகுது, அவருடைய மனசுக்குள்ளேயே பதிவாகுது. அப்படி மனசுக்குள்ள அது ஸ்ட்ராங்காக பதிவான உடனே அந்த அலை இவருடைய தேவையை பதிவாயிருச்சா, இந்த அலை லேசர் மாதிரி எல்லா பக்கமும் போகுது. போய் ஏற்கனவே ஒரு அமெரிக்காவில் ஒரு ஃப்ரெண்ட்டு கேட்டார் இல்லைங்களா, இந்த லேசர் மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவன இந்த அலை நேராக போய் அவர் மேலேயும் போய் விழுது. அப்போ அவர் என்ன, அந்த அலை ட்ரிகர் ஆகுது. அங்கே ட்ரிகர் ஆன உடனே அவருக்கு என்ன ஞாபகம் வருது, அடே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பணம் கேட்டிருந்தாரு நம்மக்கிட்ட, அப்புறம் ஒன்றுமே கேட்கலையே, சரி நம்மளை ஒரு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு 2 நாள் கழிச்சு இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரா, வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு. அமெரிக்காவிலேருந்து கால் வருது. எடுக்கிறாரு, ஃப்ரெண்டு பேசுகிறான், ஏன்ப்பா நீ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னையே பணம் வேணும்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒன்றும் நீ பேசவே இல்லையே, என்ன எப்படி இருக்கு நிலவரம், பணம் வேணுமா அப்படின்னு கேட்காரு. அப்போ இவருக்கு, அட இந்த தெய்வம் நம்மளை விடலை, ஒருத்தவங்க கும்பிட்டுட்டு 2 நாள் தான் வந்தோம், ஆமாப்பா பணம் வேணும், 1 லட்சம் ரூபாய் ஷார்ட்டேஜ், இந்த 2 நாளில் வந்துடுவாங்கல்ல, அதை விடப்பா நான் உங்களுக்கு போய் போட்டு அனுப்புகிறேன், நீ வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எனக்கு அனுப்பிவிடு, உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறேன், நாளைக்கு பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரை போய் டிகர் பண்ணது யாரு, இவருடைய மன அலை தான். நடந்தது வந்து இவருடைய மன அலை தான். போய் எல்லார் மேலே போய் விழுந்திருக்குது, எல்லாத்தையும் போய் தட்டியிருக்கு. அங்கே தட்டின உடனே காரியம் அப்படி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் தெரியாததுனால அவர் என்ன நினைப்பாரு, நான் வணங்குற குலதெய்வம் என்ன கைவிடலை, ஊரெல்லாம் சொல்லுவார். சார் 2 நாளைக்கு முன்னே போய் கும்பிட்டு வந்தேன் சார், 3ஆவது நாளே ஒரு ஃபோன் வருது சார், எவ்வளோ துடியான தெய்வங்கிறீங்க இது, இவ்வளோ துடியான தெய்வம் சார் நம்ம தெய்வம் அப்படின்னு 4 பேர்கிட்ட பரப்புவார். அது ஃபேமஸ் ஆகும். அது ஆனால் கூட பரவாயில்ல, என்ன கேட்டால் அவரே என்ன பண்ணுவார், அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் கும்பிட்டு, நான் ரொம்ப கேட்டேன், நீ உடனே எனக்கு செஞ்சு கொடுத்துட்ட, நான் வருஷம் ஒரு ஆடு தான் வெட்டுறது உண்டு, ஆனால் நான் இந்த வருஷம் மட்டும் 2 ஆடை வெட்டுறேன் உனக்கு அப்படின்னு. அந்த ஆடு என்ன பண்ணுச்சு, ஆட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த நடந்த விஷயங்கள் தெரியல அவருக்கு, எது ட்ரிகர் ஆயிருக்குன்னு தெரியல. தெரியாதனால அந்த தெய்வம் தான் செஞ்சிச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆடை வெட்டுவார். அதுக்கு பேர் தான் ஸ்கேப் கோட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவோம். ஒன்றுமே தெரியாது ஆடு, அது மாட்டிக்கிறது. ஒரு ஆடு 2 ஆடுக்கு போச்சு, அது அவட்டு இவருடைய அறியாமையினால. நடக்கிறதெல்லாம் நம்ம மனசு தான். உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக போடுங்க, அவ்வளவும் நிறைவேற்றும் இந்த மனசு. அதை ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிலை தேவைப்படும். உருக்கமாக நின்று போடணுமே, அதுக்கு ஒரு சிலை தேவைப்படுது. அதுதான் அந்த ஜாப் பண்ணுதே தவிர வேறு அதை கேட்டுட்டு போயோ அங்கே பக்கம் போய் இந்த பக்கம் போயெல்லாம் அது ஒன்றும் பண்ணுறதில்ல, அது அங்கேயே தான் இருக்கும் சொல்லி. இப்போ ஓரளவுக்கு பிரம்மஞானங்கிறது, அது ஏன் பிரம்மஞானம்னு மகரிஷி வச்சுருக்காங்கன்னா, தெய்வம் சொன்னோன்னு எதை தெய்வம் சொன்னோம், வெளி. மகரிஷி வைத்த பெயர் வெளி தான். ஆனால் மகரிஷி என்ன நினைச்சாருன்னா, இந்த வெளி அப்படின்னு வச்சுட்டு போயிட்டோம்னா ஏதோ ஒரு இங்கே
தனிச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு, ஏற்கனவே இந்த நாட்டில் இருக்குதே பிரம்மங்கிற பேரு, அவங்க இதை கண்டுக்க மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. என்னமோ பேசிட்டு இருக்காங்கப்பா, வெளியிறாங்க அதுங்கிறாங்க, அப்படி இதை ஒதுக்கிடுவாங்க. அப்படி அவங்க ஒதுக்காம இருக்கணும்னா, இந்த வெளின்னு பேர் வச்சது ஒரு சரிதான். அது கூட இதை பிரம்மம்னு பேரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரம்மங்கிற பேர் யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்களும் திரும்பி பார்ப்பாங்க. ஓ, இவங்க பிரம்ம ஞானம் கொடுக்குறாங்களா, பரவாயில்லையா அப்படிம்பாங்க. அதனால வெளி ஞானம்னு வச்சிருக்கலாம் மகரிஷி. ஆனா அவங்களையும் நம்ம அட்ராக்ட் பண்ணணும். இந்த நம்ம நாட்டில் ஆதி காலத்துல வந்த பெயர் பிரம்மம். அதனால அந்த ஆதி காலத்து பெயரையும் விட்டுறக்கூடாது. அவங்களும் நம்மளை திரும்பி பார்க்கணும். அப்பதான் அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு மதிப்பு ஏற்படும். பிரம்ம ஞானத்தை தான் இவங்க சொல்றாங்க அப்படி ஒரு மதிப்பு ஏற்படுங்கிற ஒரு காரணத்துக்காக பர்பஸா அவர் என்ன பண்ணாருன்னா பிரம்ம ஞானம் அப்படின்னு பேர் வச்சார். ஆக்சுவலா அவர் வச்சிருந்த பேர் வெளி ஞானம் தான் முதல்ல. அவர் நினைத்தது வெளி ஞானம். ஆனால் பிற்காலத்துல உடனே அவரே மாத்திக்கிட்டாரு. இந்த பிரம்மத்தை சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு தான் பிரம்ம ஞானம் அப்படின்னு பேர் வச்சாரு. ஆக நம்ம இந்த பிரம்ம ஞானத்துல என்னென்ன பார்த்தோம்? அதனுடைய பிரயாணத்தை பார்த்தோம், பிரம்மத்தோட பிரயாணத்தை பார்த்தோம், உயிரை பார்த்தோம், ஆத்மாவை பார்த்தோம், இந்த மெஷின் எப்படி பட்டதுன்னு பார்த்தோம், நம்மளுடைய ஜாப் என்னன்னு பார்த்தோம், நல்லது வேணும்னா நல்லதை கொடுக்கணுங்கிறத பார்த்தோம். அப்புறம் பக்தி மார்க்கத்தில் நம்ம போய் வேண்டுதலுடைய என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அந்த என்ன நடக்குதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமாக இந்த இன்னொன்று சொல்லுவாங்களே, இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சீரியல் பார்த்துக்கிட்டே ரசம் வைக்கிறீங்க, ஞாபகம் மருதியா 2 தடவை உப்பு போட்டீங்க, ரசம் என்னாச்சு? போச்சு. யார் தப்பு? நம்ம தப்புனால தான் போச்சு. இப்போ அதை சரி பண்றதுக்கு நீங்க தான் இன்னொரு செயலை செய்யணும். என்ன செயலை செய்யணும்? அதில் ஒரு வெண்ணி ஊற்றுங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை தப்பிடிங்க, ஏதோ இன்னொரு செயலை செய்யணும். நீங்க தான் செய்யணும். அப்பதான் ரசம் சரியாகும். நீங்க ஒரு செயலை செய்யாமல் அந்த ரச சட்டியை எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிட்டு கொண்டு வீட்டில் வச்சிங்கன்னா உப்பு குறையுமா? குறையாது. அந்த ரசம் உப்பையாவது எடுக்க முடியலைன்னா அந்த பரிகாரம் நம்மள என்ன பண்ணும்? பரிகாரங்கள்லாம் சும்மா ஏமாத்து வேலை தான். நான் ஏற்கனவே கஷ்டத்தில் போகிறேன் ஒருத்தங்கிட்ட, ஏற்கனவே கஷ்டம், பணத்தை கொடுத்தோன்னா ஏதோ கஷ்டம், மறுபடியும் என்கிட்ட பணம் வாங்குறாங்க பாருங்க. இல்லை, என் கஷ்டத்தை வச்சுக்கிட்டா ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க. அந்த பாவமெல்லாம் சும்மா விடாது. இல்லை, ஆக நம்மளும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். இல்லை, அந்த கஷ்டம் ஏன் வந்தது? என்னால் வந்தது. என் பையன்கிட்டையோ என் மருமகிட்டையோ என் வீட்டிலையோ சம்மந்திக்கிட்டையோ நான் ஏதோ தவறாக நடந்துக்கிட்டேன். அதை நான் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்க அதை கொஞ்சம் நான் தான் மாற்றணும். அந்த தவறான செயலை நான் மாற்றினேன்னா சரியா போயிடும். நான் மாற்றாம சும்மா அதை அப்படி 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 எல்லா இடத்துக்கும் போயிட்டு பரிகாரம் பண்ணுறதுனால ஒன்றும் குறையாது. ஆக பொதுவாகவே நம்ம எப்போ பரிகாரத்தை தேடுறோம்? ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது போகிறோம். அந்த கஷ்டத்தையும் மூலதனமாக்கி ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அது என்ன சொல்றது? இல்லை, அதனால் அந்த மாதிரி தவறுகளுக்கெல்லாம் நம்ம இனிமேல் இடம் கொடுக்காம, இல்லை, நம்மளால் வந்த கஷ்டம் நம்ம ஒரு செயலை செஞ்சு அதை போக்கிடலாம். அப்படி நல்ல செயலை செஞ்சு அதை போக்கும் முறையும் அதுதான் மகரிஷின்னு சொல்கிறாரு. பாவ பதிவுகளும் போக்கும் முறையும் ஒரு பாடமே கொடுத்துருக்காரு. ஆக பிரம்மஞானத்துடைய முக்கியமான அம்சங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் பிரம்மஞானி அப்படிங்கிற போது உங்கள் வீடுகளில் ஒரு அமைதி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். எல்லாரும் போலையும் நம்ம வீட்டு இருக்கக்கூடாது. அமைதியான இல்லாமங்க சந்தோஷமாக இருக்கணும். யார்கிட்டையும் எதையும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ரொம்ப யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம முடியாது, மினிமம் அவ்வளோதான். எதிர்பார்க்காம தானாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே வாங்க, அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அந்த வாழ்க்கை அப்படியே அமைஞ்சிடும். என்னால் யாருக்கும் தொந்தரவு வேணாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை போட்டுக்கிட்டே வாங்க, தொந்தரவு இல்லாமலே வாழ்க்கை முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான். அந்த மனசுக்கிட்ட சொல்லிக்கிட்டே வாங்க. ஆக யாரிடமும் எதிர்பார்க்காத ஒரு மனநிலை.
இன்னும் கூட கொஞ்சம் சொல்ல போனோம்னா சில பேர் கஷ்டப்படுவாங்க. நான் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, இப்போ என்கிட்ட ஒரு வசதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய வசதி ஏதோ ஒரு பணமோ ஏதோ சொத்தோ இருக்கு. என்னுடைய பணத்தையோ சொத்துக்களையோ நான் இருக்கும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்துட வேண்டாம். உங்க பேர்ல இருக்கட்டும். அப்படி கொடுத்துட்டேன்னா மறுபடியும் அவங்கள தான் எதிர்பார்க்கணும். என் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகுது. ஆக அப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா வெறுமையாயிடுறேன். அப்புறமா என்கிட்ட பசை இல்லை. பசை இல்லாத போது பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட பசை இல்லாத போது பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது உலக இயல்பு. அதுதான். நீங்கள் ஒரு ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கீங்க. மத்தியானம் ட்ரெயின், வெயில் ஜாஸ்தி அடிக்குது, தாகம். ஆனால் தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. ஆனால் அவ்வளவு தாகம். ஒரு சின்ன ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது. பார்க்குறீங்க, ஏற்ற மாதிரி ஒரு பெட்டி கடை. டக்கடக்கடம் இறங்குறீங்க. 2 லிம்கா பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டீங்க. உள்ளே வந்துட்டீங்க. 2 பாட்டில் வாங்கிட்டீங்க. ஏதோ ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வெயிலில் ஒரு பாட்டில் அப்படி குடிக்கிறீங்க. குடிச்சாச்சா? அப்பா, இப்போ தான் சார் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அகத்தை தீர்த்தது எது? அந்த லிம்கா பாட்டில். கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டிங்க. எம்டி பாட்டில் ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டில் இருக்கு, லிம்கா இருக்கு இன்னொரு பாட்டில். அடுத்து நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த பாட்டில் எடுப்பீங்க? காலி பாட்டில் எடுப்பீங்களா? தேட மாட்டீங்க. பாட்டில் காலி ஆயிடுச்சு, தேட மாட்டீங்க. லிம்கா இருக்கிற பாட்டில் தான் எடுப்பீங்க. அதே மாதிரி தான் உலக இயல்பு பிள்ளைகளும். பசை இருந்தால் தான் திரும்பி பார்ப்பாங்க. அல்ல, பசை இல்லைன்னா அப்படியே போட்டுருவாங்க. ஆக அந்த நிலைமைக்கு நம்ம நம்மளே பாசங்கிற பார்வையில் நம்ம பிள்ளைக்கு தானே கொடுக்குறோம். அப்படிங்கிற பாசங்கிற பார்வையில் அப்படி கொடுத்துட வேணாம். உங்ககிட்ட இருக்கிறது இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு கஷ்டப்பட்டவங்கள நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். திருவனந்தபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அங்கேருந்து சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குது. இது பேப்பரில் வந்த நிகழ்ச்சி. இது சமீபத்தில் லீவில் திருவனந்தபுரத்துக்கு அந்த பொண்ணு வருது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் ஸ்டேஷன் வந்துடுச்சு. அந்த பொண்ணு இறங்குது. வீட்டுக்கு போகணும். ஒரு ஆட்டோ பிடிக்குது. இந்த பொண்ணு ஆட்டோ நின்றுச்சு. ஆட்டோவுக்கு போகணும். அப்படி ஆட்டோவுக்கு போகும்போது ஒரு அம்மா, வயசான அம்மா, தலையெல்லாம் பரோபகாரம் சீவாம ஒரு மாதிரியாக ஹேக்கேட்னு சொல்கிறோம்ல, தள்ளாடிட்டு ஒரு அம்மா கொஞ்சம் கையேந்தது அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த ஆட்டோ பிடிக்கிற வேகத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? பர்ஸை திறந்து ஒரு 5 ரூபாயை போட்டுச்சு. போட்டுட்டு பிறப்பிட்டுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்த உடனே அந்த பொண்ணுக்கு இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அதுக்கு உள்ளுக்கு ஒரு மனசில் கேட்குது. பொண்ணு திரும்பி வருது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அந்த அம்மாவை அப்படின்னு திரும்பி வருது. திரும்பி அந்த அம்மா பக்கத்தில் முகத்தை பார்க்குது. அடாடாடா, டீச்சர் உங்கள் பேர் லக்ஷ்மி தானே அப்படின்னு சொல்ல பொண்ணு. ஆமாம்மா, லக்ஷ்மி டீச்சர் தான். டீச்சர் உங்ககிட்ட தான் நான் படித்தேன் டீச்சர். 8th ஸ்டாண்டர்டில் உங்ககிட்ட தான் கணக்கு படித்தேன் டீச்சர். எவ்வளோ சொல்லிக் கொடுத்தீங்க. அதெல்லாம் வச்சு தான் டீச்சர் நாங்கள் வேலை கிடச்சிது. என்ன டீச்சர் ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆயிடுச்சு டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது கதை சொல்லுது. இந்த மாதிரி அம்மா பணம் வந்த உடனே எல்லாம் வாங்கிட்டாங்க. வீடு வாசலாம் எழுதி கொடுத்துட்டேன். யாரும் கவனிப்பார் இல்லை. இப்போது ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பாட்டு முறைக்கு ஏதாச்சும் வேணுமே அப்படின்னு இந்த அம்மா சொல்ல இந்த பொண்ணுக்கு பொறுக்கவே இல்லை. டீச்சர் நீங்கள் நேராக வீட்டுக்கு வாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோவில் அந்த அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீட்டுக்கு போனோன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, இது எங்கள் டீச்சர், இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. நீ அந்த டீச்சர் என் கூட தான் இருப்பாங்க, நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சருக்கு
அவங்க கூடயே காலத்தை தள்ளினாங்க அந்த டீச்சர். ஆக பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுத்துட்டா அப்படிப்பட்ட ஒரு பாடு நமக்கு வேண்டியதில்லை. ஆக எதையுமே நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்கணும். யாருக்கிட்டையும் ரொம்பவும் எதிர்பார்க்க வேணாம், மினிமம் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். நம்மளுடைய தேவைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தேவைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்புறம் பிள்ளைகிட்ட ரொம்ப போய் இன்டர்ஃபியர் பண்ண வேணாம். அவங்க வரவு செலவுலையோ அவங்க வாழ்க்கை முறையிலையோ நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ண வேணாம். என் பையனா கூட இருக்கலாம். அந்த பையன்கிட்ட போய், ஏன்பா உன் மச்சனை வீடு கட்டினான்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் கொடுத்தையே, அவன் திருப்பி கொடுத்துட்டானா, நான் ஏன் கேட்பானு? இல்லை, திருப்பி கொடுக்கல, அது அவன் பாடு. இல்லை, அதெல்லாம் அந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் கூடாது. அது வேற யூனிட்டு, நான் வேற யூனிட்டு. எனக்கு வேண்டியதை கேட்கலாம், இதை கொடுப்பான்னு கேட்கலாம், அது நான் கேட்கலாம். ஆனால் அவனுடைய வரவு செலவுக்குள்ள தலையிடக்கூடாது, அது அவனுடைய பாடு அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும். ஸோ கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம், மினிமம் எதிர்பார்ப்போம், நம்மகிட்ட இருக்கிற அந்த பிடியை விட்டுறாமல் இருப்போம். எல்லாம் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியாக இந்த மனசுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதுபடியே நடக்கும் என்று சொல்லி, இந்த பிரம்மஞானத்தை உங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லி, இறைமகன் அவளுக்கு நன்றி சொல்லி, எல்லாரையும் வணங்கி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.